உம்மை போற்றுகிறோம் ஐயா, உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. நல்லவரே, வல்லவரே, தேவாதி தேவனே, இரக்கங்களின் பிதாவே, இரக்கங்களின் மாறாத லட்சணம் உடையவரே, இரக்கங்களின் சம்மேளனரே, இரக்கங்களின் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய மாறாத இரக்கங்களின் ஐஸ்வர்யத்தின்படி ஏழைகளும் பாவிகளும் நீசர்களும் குப்பைகளுமாகி எங்களையும் கூட நீர் மீண்டுமாக இந்த வாரத்திலே அப்பா, இந்த செவ்வாய்க்கிழமையிலே அப்பா, நினைவு கூர்ந்த ஆண்டவரை நாங்கள் ஒருவரை ஒருவர் காணவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும், உம்மை போற்றி பாடவும், எங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளவும், ஒருவருக்காக ஒருவர் எங்களுடைய ஜெப மன்றாட்டுகளை ஆண்டவரே உம்முடைய பாதத்தண்டையிலே வைப்பதற்காகவும் தந்த இந்த ரோஸ் ஆஃப் ஷேரன் கூகுள் மீட்ல அப்பா, நீர் எங்களை இணைத்தமைக்காக நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை, தோத்தரிக்கிறோம். இது எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியம் அப்பா. ஏழைகளை நீர் கண்டு கொண்டமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, தோத்திருக்கிறோம். இந்த மழை காலத்திலும் ஆண்டவரே, இந்த கொரோனா என்ற அந்த பயங்கரமான கொள்ளை நோயினுடைய காலத்திலும் ஆண்டவரே, நீர் எங்களை தப்புவித்து நீர் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து அப்பா உம்மை போற்றத்தக்கதாக எங்களுடைய நன்றி பலிகளை இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மிடத்தில் சொல்லத்தக்கதாக எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உம்மிடத்தில் மீண்டும் மீண்டுமாக ஏறெடுப்பதற்காக அப்பா மீண்டுமாக நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்திருக்கிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கூகுள் மீட்ல ஆண்டவரே கனெக்ஷன் கிடைக்காமலோ அல்லது மற்ற காரியங்கள் நிமித்தமாகவோ தாமதமாக இருந்து கொண்டிருக்கிற அல்லது ஆண்டவரே ஜாயின் பண்ண இயலாத இருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் அதட்டி எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு தகப்பனே, எல்லாரும் ஆண்டவரே இந்த கூகுள் மீட் பிரேயர் ஆண்டவரே இதுல ஃபெலோஷிப்ல நாங்க சேர்ந்து கொண்டு உண்மை ஆராதிக்கத்தக்கதான எல்லாருக்கும் வழி வாய்ப்புகளை நீர் உண்டாக்கி தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப வேலையை அப்படியே உங்களுடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எங்களிடையிலே இந்த ஆண்டவரே உங்களுடைய பற்றியான மெசேஜை நற்செய்தியை கொடுக்க வந்திருக்கிற ஓஎம் ஆண்டவரே மிஸ்ஸஸ் ராணி ஜெயக்கருக்காக ஆண்டவரே நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் அவர்களை ஆண்டவரே இந்த வாரம் எங்களோடு பேச உங்களுடைய வார்த்தைகளை தர ஆயத்தப்படுத்தி இருக்கிறப்பா, அந்த அன்புக்காக நன்றி. அவர்கள் மூலம் உம்முடைய அன்பை நாங்கள் கண்டுகொள்ளவும், அவர்களை மறைத்து பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதலை நாங்கள் உணரவும், எங்களுடைய சரீரத்திலும் எங்களுடைய ஆத்மாவிலும் எங்களுடைய ஆவியிலையும் உணரத்தக்கதாக அந்த செய்தியின் வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மிகுந்த நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஏழையின் ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன். ஆமா ஆண்டி. இன்னைக்கு அக்கா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால இன்னைக்கு அவங்க டிராவல் முடிச்சுட்டு வந்ததுனால இன்னைக்கு எங்க 2 பேரையும் பாட சொன்னாங்க, நானும் என்னோட பொண்ணையும். அதனால இன்னைக்கு நாங்க ஒரு பாட்டு பாடுவோம். இந்த பாட்டு வந்து நான் பிரசன்ட் பண்றேன். அது எப்படின்னா, கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ், இங்கிலீஷ்ல கேட்டிருப்பீங்க. அது தமிழ் உள்ள பாட்டு. நீர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்து எல்லா வாக்கு தத்தத்துல உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அவருடைய வாக்கு தத்தங்கள் தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நடக்கும். உன்னோட நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்றாங்க. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அத சொல்ற மாதிரியான ஒரு பாடல் நான் இந்த பிரசன்ட் பண்ணிட்டு அந்த பாடலை வந்து பாடுறோம். நானும் என் பொண்ணும் பாடுறோம். நீருண்மை உள்ளவர் என் அன்பின் தேவா, மாறாத கர்த்தரே நீரன் பிதா, இரக்கத்தில் நீ ஐஸ்வர்யமுள்ளவர், சதா காலமும் நீர் மாறாதவர். நீருண்மை உள்ளவர், நீருண்மை உள்ளவர், உண்மை பெரியது காலை தோறும் புது இரக்கங்கள், தேவையாவும் கரங்களால் பெற்றேன். உண்மை பெரியது என்னிடமாய், உண்மை இரக்கம் அன்பு கீழ்
ஆகும். நீர் உண்மை உள்ளவர், உண்மை பெரியது. காலை தோறும் புது இரக்கங்கள், தேவையாவும் உம் கரங்களால் பெற்றேன். உண்மை பெரியது என்னிடமாய். தேவ சமாதானம் பாவ மன்னிப்போம், பரத்தின் நம்பிக்கை எனக்கீந்தீர். உம் திவ்ய சமூகம் என்னை நடத்திடும். ஆசீர்வாதியும் என் அன்பின் தேவா. நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். காலை தோறும் புது இரக்கங்கள், தேவையாவும் உம் கரங்களால் பெற்றேன். உண்மை பெரியது என்னிடமாய். தேங்க்யூ. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு சாங் மட்டும் பாடிட்டு, இந்த பாட்டு ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை இன்வைட் பண்ற மாதிரி ஒரு பாட்டு. சோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எனக்கு நெட்ல வேர்ட்ஸ் கிடைக்கல. கீதங்களும் கீர்த்தனைகளும்ல உள்ள தெய்வாவி மனவாசராய் அந்த பாட்டு. அதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சாட்சி சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம செய்தி வேலைக்கு கடந்து போகலாம். தெய்வாவி மனவாசராய் வந்தனல் மூட்டுவீர். உமடியாரின் உள்ளத்தில் மாக்கிரியை செய்குவீர், மாக்கிரியை செய்குவீர். நீ ஜோதி போல் பிரகாசித்து நிற்பந்த ஸ்திதியும், என் கேடும் காட்டி ஜீவனும் மெய்பாதை காண்பியும், மெய்பாதை காண்பியும். நீர்வான அக்னி போலவே துராசை சிந்தையும், திகுணமும் சுட்டெரிப்பின் பொல்லாத செய்கையும், பொல்லாத செய்கையும். நற்பணி போலும் இறங்கும் இவ்வேற்ற நேரத்தில், செழிப்புண்டாக செய்திடும் பாழான நீலத்தில், பாழான நீலத்தில். புறாவை போல சாந்தமாய் நீ சேட்டை வீரிப்பீர், மெய் சமாதானம் மாறுதல் நசீருமருள்வீர், நசீருமருள்வீர். நீ பெரும் காற்றை போலவும் வந்தாசை தருளும், கல் நெஞ்சை மாற்றி பேரன்பை நன்குணர செய்யும், நன்குணர செய்யும். தேங்க்யூ. நம்ம சாட்சிகள் எதுவும் இருந்தா சொல்லலாம்னு நினைக்கிறேன். சகோதரி வந்திருக்காங்க. சோ அவங்க அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட இன்னைக்கு அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. நாம கர்த்தருடைய வார்த்தையை அவங்க மூலமா கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்காக, கிருபாக்காவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.
ஒருவேளை ஒரு சிலருக்கு என்னைய தெரிஞ்சிருக்கலாம். நாங்க பெருமாள்புரத்துலதான் பல வருடங்களாக இருந்தோம். இப்ப சென்னைக்கு வந்து 10 இயர்ஸ் ஆகுது. நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் ஆபரேஷன் மொபிலைசேஷன்ங்கிற ஸ்தாபனத்துல நாங்க ஊழியம் செய்துட்டு இருக்கோம். எங்களுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. ஒரு மகன் வந்து பைபிள் காலேஜ் கனடாவில் படிக்கிறா, படிச்சு முடிக்க போறா. இது 4th இயர். பையன் வந்து காலேஜ் முடிச்சிருக்கான். அவனும் பைபிள் காலேஜுக்காக ஆயத்தப்பட்டு இருக்கான். இந்த நாளிலும் உங்களோடு கூட பங்கு பெறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா பெருமாள்புரம் சபைக்கு வந்திருக்கிறேன். மற்ற இடங்கள்லயும் ஆண்டவருடைய நாமத்துக்காக ஊழியம் செய்ய ஆண்டவர் ஒரு பெரிய கிருபை தந்தார். ஒருவேளை பெருமாள்புரத்துல அநேக ஆண்டுகளாக ஒரு இலவச தையல் பள்ளியை நடத்தி வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதன் மூலமாக அநேக ஆண்டவரிடத்துல திரும்பும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். என்னுடைய ஒரு வாஞ்சை என்னன்னா, அதான் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த கொரோனா டைம் வந்ததுனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க எங்களுடைய ஊழியத்துல இருந்து. ஏன்னா வாடகை எல்லாம் கொடுக்க முடியல, அது சும்மா இருக்குதுன்னு நாங்க க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால மீண்டுமாக திறப்பதற்கு ஆண்டவர் வாய்ப்புகளை தருவார். நீங்கெல்லாம் ஜெபிக்கிறவங்க, அதனால நான் இதை சொல்றேன். ஏன்னா இந்த தையல் ஸ்கூலுக்கு வந்து முஸ்லிம், ஹிந்துஸ் எல்லாருமே வருவாங்க. எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை கேட்பதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் கூட நினைச்சேன் 2 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊழியத்தை நாங்க முடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா நாங்க சென்னையில இருக்கோம், அங்க கவனிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா தையல் டீச்சர் எல்லாரும் கவனிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப நான் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடத்தினப்போ கிட்டத்தட்ட 16 பேர் இஸ்லாம் மதத்தினர் அந்த கூட்டத்துல பங்கு பெற்றாங்க கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்ல. அதுல ஒரு வாலிப சகோதரி கூட நான் ஒரு பாட்டு பாடட்டான்னு கேட்டா. நான் என்ன பாட்டு பாட போறாளோன்னு நினைச்சேன். ஆனா அவ வந்து கிறிஸ்தவ பாட்டை பாடினா. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம நாங்க கடைசியா கூட்ட முடிவுல பைபிள் எனக்கு கொடுக்க முடியுமான்னு ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க. எனக்கு தெரியல, சாட்சி சொல்றது எப்படின்னு தெரியல. ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்ல முடியும், இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, அதை யாரும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. அதனால நாங்க அதை தொடர்ந்து நடத்துறதுக்கு நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அதான் பெருமாள்புரத்துல இன்னும் நடக்கிற ஒரு ஊழியம்னு நான் சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, அதாவது வட இந்தியாவில நான் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஊழியம் செய்யும் வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் பெருமாள்புரம் வந்தபோது கல்யாணத்துக்கு முன்னாலே நான் வந்துட்டேன். முதலாவது கிருபாக்கா வீட்டுலதான் நாங்க ரொம்ப தொடர்பு. எதுக்கு காரணம் என்னன்னா, கிருபாக்கா வீட்டுல மட்டும்தான் அப்போ போன் இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாம் போன் கிடையாது. எந்த போன் பண்ணனாலும் நாங்க அங்கதான் வந்து போன் பண்ணணும். ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் நினைச்சாங்க எங்களுக்கு பெருமாள்புரம் தான் ஊரேன்னு. ஏன்னா சிலர் கூட கேட்பாங்க, நாங்க வாடகை வீட்டுல இருந்தோம், ஆனாலும் இது உங்க வீடான்னு. அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல ஸ்தாபிக்கவும் ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு. இந்த நாளில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கொரோனா நாட்கள் ஒருவேளை நம்ம ரொம்ப அழகா பாடினாங்க. அதாவது கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ். நான் சொல்லுவேன்னா, எங்களுடைய குடும்ப ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் காலையில நாங்க அந்த பாட்டை பாடுவோம். அது ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கும். மார்னிங் பை மார்னிங் நியூ மெர்சிஸ் ஐ சீ, ஆல் ஐ ஹேவ் நீடட் தை ஹேண்ட்ஸ் ஹேவ் ப்ரொவைடட். ஒவ்வொரு நாளும் என்னென்ன தேவையோ ஆண்டவர் தந்து வருகிறாருன்னு அந்த பாடலாம் நாங்க ஒவ்வொரு நாளும் காலையில எங்களுடைய குடும்ப ஜெபத்துல ஜெபம் முடிஞ்சோன்னு நாங்க பாடுவது வழக்கம். காரணம் என்னன்னா, ஆண்டவர் ஒருவர் தான் நமக்காக காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உபாகமம் 7:21 சொல்லப்பட்டிருக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். The sovereign God is within you. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்றதை விட within you, நமக்கு உள்ளே வசிக்கிறார். என்ன ஒரு பாக்கியம். அல்லேலூயா. நாங்க இங்க சென்னையில வந்தோம், நிறைய பெண்கள் மத்தியில ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். இந்த கொரோனா காலங்கள்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் நம்ம இம்மட்டுமாக வழி நடத்தி இருக்கிறார். அதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபைன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க. உண்மை, அவருடைய கிருபை இல்லாம நம்ம போகவே முடியாது. இந்த கொரோனா லாக்டவுன் ஆரம்பித்த உடனே இந்த சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பாடு இல்லாம அப்படியே, அதாவது கிறிஸ்தவ சபைகள் ஓரத்துல வெளியே இருக்கக்கூடாது, ஆனாலும் வந்து இருப்பாங்க. ஏதாவது கிறிஸ்தவ சபைகள்ல இருந்து கிடைக்குமா, யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களா. எனக்கு ஒரு சில பெண்கள்லாம் போன் அடிச்சு சொன்னாங்க, எங்க வீட்டுல சாப்பாடு இல்ல. ஒரு ஆந்திராவை சேர்ந்த சகோதரி போன் அடிச்சு சொன்னாங்க, நாங்க சாப்பாடு இல்லாம அப்படியே எங்க குடிசையில அப்படியே உட்கார்ந்து இருக்கோம். என்னுடைய கணவர் அப்படியே ஒரு மரண படுக்கையில இருந்த மாதிரி இருக்காரு. வாலிப சகோதரி ஒண்ணு சாகுறதுக்கு அப்படியே சாக போற மாதிரி இருக்கா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அழுதாங்க. அப்ப அந்த நாட்கள்ல எங்களுக்கும் எங்களுடைய ஊழியத்துல
பயங்கர பண நெருக்கடியினால எங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் எங்களுக்கு அதிக கிருபைகளை கொடுத்து எல்லா தேவைகளையும் சந்தித்தார். நாங்க ஒரு சிலருக்கு உதவி செய்யறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்னும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. கந்து வெட்டி, அதாவது வீட்டு வாடகை கொடுக்க முடியல. நான் சரி ஒரு நாள் வெளியே போறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு எல்லாம். அந்த நாட்கள்ல 1 கிலோமீட்டர் தான் போக முடியும். ஆனா எங்களுடைய ஆபீஸ் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருந்துச்சு. நாங்க போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர், எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போன் அடிக்கிறாரு. அப்ப நீங்க ஆபீஸ்க்கு வாரீங்களா, அந்த வழியில நான் உங்களை பார்க்க முடியுமான்னு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்து. இவர் அடிக்கடி எங்கிட்ட போன்ல பேசியிருக்காரு, எங்களுக்கு தெரியவே செய்யாது. இவருக்கு ஒரு கால் ஊனமுற்றவர் அப்படின்னு. ஆனா அவரு 2 கால்களுமே மரக்கால்கள். அவர் எங்களை பாக்குறதுக்காக எங்க ஆபீஸ் பக்கத்துல உட்கார்ந்தாரு. இந்த கொரோனா நாட்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் நாட்களாக ஆண்டவர் மாற்றி தந்தார். அதான் நான் சொல்ல விரும்புறேன். அந்த இடத்துல போகும்போது அவர் 2 கால்களும் இல்லாதவராக ஒரு 3 வீலர்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. கொஞ்சம் துணி எல்லாமே வச்சுக்கிட்டே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, எனக்கு வாடகை கொடுக்க முடியல. நாங்க ஒரு சின்ன வீட்டுல குடிசையில வாடகைக்கு இருந்தோம். ஆனா வாடகை கொடுக்க முடியல. வீட்டு ஓனர்ஸ் எங்களை வெளியே போய் சொல்லிட்டாங்க. அதனால எங்க அம்மா அப்பாவும் இன்னொரு தெருவுல வாழ்றாங்க. என்னுடைய மனைவி அவங்க ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் தெருவுல வாழ்றேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படியே ஆடைகள்லாம் அழுக்கு. இதுக்குள்ள ஊழியம் செய்யறாரு, டிராக்ஸ் கொடுப்பாரு ஒவ்வொரு இடத்துக்கா போய். அந்த நாட்கள் உண்மையிலே ஆண்டவர் என்னோடு கூட பேசினாருன்னா ரொம்ப ஜெபம் பண்ணேன். எங்கிட்ட இருந்தா கொஞ்சம் காசை கொடுத்துட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இவர் தெருல இருக்கிறாரு, இன்னைக்கு குடும்பம் எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க, அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க, மனைவி பிரிஞ்சுட்டாங்க, இவர் என்ன செய்வாருன்னு. சொன்னாங்க இருக்கிறாங்க. இதை எதுக்காக சொல்றேன், ஆண்டவர் நமக்கு இருக்கிறதுக்கு வீடு கொடுத்திருக்காரு, உடுக்கிறதுக்கு உடைகளை கொடுத்திருக்காரு, சாப்பிடறதுக்கு சாப்பாடை கொடுத்திருக்காரு. இந்த கொரோனா நாட்கள்ல அவருடைய கிருபைய கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் ஊற்றி கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல நம்ம உயிரோட இருக்கிறோம், நடக்கிறோம், பேசுறோம், எல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. அதனால இந்த நாளிலே, இந்த நாட்கள் மிகவும் ஒரு, அதாவது என்ன சொல்றது, மோசமான நாட்கள்னு சொல்றதா, ஆண்டவர் அனுமதித்திருக்கிற நிறைய பேரு அதாவது தீர்க்க தரிசனம் எல்லாம் சொன்னாங்க. இந்த வருஷம் ரொம்ப ஆசீர்வாதத்தின் ஆண்டு, இந்த வருஷத்துல ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போயிறார். உண்மைதான், அந்த கஷ்டத்துல பெரிய காரியம் செய்திருக்காரு. ஆனா நிறைய கள்ள தீர்க்க தரிசனங்கள் அதெல்லாம் நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ ஒருவேளை அமெரிக்காவுல ஜோ பைடன் வந்திருக்கிறாரு. நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இல்ல இன்னும் ட்ரம்ப் தான் வருவாருன்னு. God knows what is best. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதினதன் காலத்திலே செய்கிறவர். அதனால ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேதத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும், அதிகமாக நேசிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த நாட்கள் கடைசி காலத்துல வந்து இருக்கிறோம். உலகத்துல ஒண்ணும் கொண்டு வந்ததில்ல, ஒண்ணும் கொண்டு போக இல்லை. ஏன்னா இந்த கொரோனா நாட்கள் எனக்கு கற்றுத்தந்த காரியம், ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று. எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால இந்த நாளையில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு காரியம், நம்முடைய தனிப்பட்ட காரியத்துக்காக, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எப்படி வாழ வேண்டும். ஏன்னா ஆண்டவருக்கு என் இயேசுவை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க எல்லாம் இப்படி கூடி இருக்கீங்கன்னா நான் சொல்லுவேன், யூ ஆர் பிளஸ்ட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நேரம் இருக்கு, ஆனா செய்ய முடியல. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறோம்னா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்ம ஆசீர்வதிப்பார். நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் தான், நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் நினைவு கூறப்பட்டவர்கள். அதனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் நாம் பாக்கியவான்கள். நான் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்கள்ல, இந்த கொடிதான காலத்துல வாழ்கிற நாம் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும்? ஆண்டவர் என்னிடத்து கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதுதான் நான் இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம் நான் சொல்லுவேன், இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரோடு கூட ஒன்றித்து வாழும்படியாக, அதாவது நெருங்கி வரும்படியாக. ஆண்டவரை be closer to God, come closer to the Lord. ஒரு பக்தர் இப்படி சொல்றாரு, God is closer than our hands and our feet. God is closer than our hands and our feet.
அவர் நமக்கு அருகில இருக்கிறாரு, மிக அருகில இருக்கிறாரு. ஆனா நம்ம அவருக்கு அருகிலே நடக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். எவ்வளவு தூரத்துல நின்றுட்டு இருக்கோம். யாக்கோபு 4:8 சொல்லப்பட்டிருக்கு, draw near to me, I will draw near to you. draw near to me. இந்த காலையில இந்த மத்தியான வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், draw near to me, come to me. நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேரு எனக்கு போன் அடிக்கும் போது சொல்லுவாங்க, எங்க பேரன் பேத்திலாம் எங்களை கண்டுக்கிடவே மாட்டேங்காங்க, எங்க பிள்ளைங்க கண்டுக்கவே மாட்டாங்க, நிறைய காரியம் செய்யறாங்க, தெருவுல கூட காஃபி கொடுக்குறாங்க, ஆனா என்னைய கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிற ஒரு காரியம், ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழுகிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆண்டவர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பிள்ளைகள் மறக்கலாம், நம்முடைய உறவினர்கள் மறக்கலாம், இயேசு ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். அவரிடத்துல வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை. எல்லாருக்கும் நேரம் இல்லை, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கம் டு மீ, என்னிடத்துல நெருங்கி வா. சகரியா 1:3 சொல்லப்படுறது, ரிட்டர்ன் டு மீ, ஐ வில் ரிட்டர்ன் டு யூ. நீங்க என்னிடத்துல நெருங்கி வாருங்க. நம்ம எவ்வளவு தூரத்துல நிக்கிறோம், ஆண்டவர் இடத்துல நெருங்கி வருவோம். நான் எத்தனையோ முறை வேதத்தை வாசித்திருக்கிறேன், பெருமைக்காக நான் சொல்லல. என்னுடைய வாழ்க்கையில ஒரு சவாலாக, நான் பெருமாள்புரத்துல இருக்கும்போது காலேஜ்ல உள்ள ஒரு 2 சகோதரிகளோடு கூட சேர்ந்து நாங்க ஒரு 3 பேர் வேதத்தை அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தோம். அந்த நாட்கள்ல முழங்கல் நின்று வாசிப்போம். கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி 3 வருஷத்துல முழங்கால்ல நின்று 9 தடவை வேதத்தை வாசித்து முடித்தா. இன்னைக்கு அவ ஒரு கிறிஸ்தவளாக வாழ்றா, ஒரு டீச்சராக இருக்கிறா. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, அந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவரிடத்துல நெருங்கி வர்றவங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அப்ப அந்த ஒரு தாகம் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு, வேதத்தை அதிகமாக வாசிக்கணும்னு. ஒரு வருஷத்துல 3 தடவை 4 தடவை அப்படியே போட்டி போட்டு 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 வாசிக்க ஆரம்பித்தோம். 9 வருஷத்துல கிட்டத்தட்ட 30 முறை வாசித்து முடிக்க முடியாத கிருபையை கொடுத்தார். இப்ப நான் சொல்வேன்னா 100 தடவைக்கு மேலாக வாசிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு. ஆனா எவ்வளவு வாசிக்கிறோங்கிறத விட எப்படி அவருக்காக வாழ்றோம். ஆனா அதை வாசிக்க வாசிக்க ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கின உறவை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன், draw near to God. யார நெருங்கி போயிட்டு இருக்கோம்? ஒருவேளை உறவினர்கள் முக்கியம், நமக்கு பிள்ளைகள் முக்கியம், எல்லாரும் இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் முதலிடம் கொடுப்பார். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைல நான் சொல்ற ஒரு காரியம் தான், give first place to God and he will give you first place. நம்ம எத்தனாவது இடம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோமோ அத்தனாவது இடம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கு, seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும். எவ்வளவு நெருங்கி வந்திருக்கிறோங்கிறதுதான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாட்டு, தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். ஆண்டவரை நெருங்கி சேர்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள், ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் அவருக்கு நெருங்கி வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் தேவன் விரும்புகிறார். நான் சொன்ன போல எத்தனையோ முறை வேதத்தை வாசித்தாலும், ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னோட திட்டவட்டமாக பேசின காரியம், எரேமியா 17வது அதிகாரத்துல 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறவர்கள், அதாவது தூரமா போகிறவங்க பெயர்கள் தூசியில எழுதப்படும். Their names will be written in the dust. ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்களுடைய பெயர்கள் புழுதியிலே எழுதப்படும், அது பறந்து போயிடும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் கடைசி வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, 21 கடைசியிலும் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவங்க பெயர் ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுவான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த ஜீவ புஸ்தகத்துல நம்ம பெயர் எழுதப்படலன்னா பரலோக ராஜ்யம் நமக்கு கிடையாது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். அதனால எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதுறதுக்காக நம்ம சந்தோஷப்படணும். ஆனா இந்த நெருங்கி வருகிறவர்களுடைய பெயர்கள் ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்துல இருக்கும், தூரமாய் போகிறவர்களுடைய பெயர்கள் புழுதியிலே எழுதப்படும் சொல்லப்பட்டிருக்கு, அது பறந்து போயிடும். இன்னும் சங்கீதம் 73 தாவீது சொல்றாரு, 26-29 வாசித்து பார்த்தனா, எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம், கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்களாக சொல்றார்.
கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்கள், கிறிஸ்துவை மீண்டுமாக சிலுவையிலே அறைகிறவர்கள், நம்ம எவ்வளவு நெருக்கமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம அழைக்கிறார். அவர் ஒருவர் தான், என்னிடத்துல வா. மத்தேயு 11:28 சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏசாயா 55:1 சொல்லப்பட்டிருக்கு, வருத்தப்பட்டு, அதாவது தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், பணமும் என்று விலையும் என்று எல்லாத்தையும் சாப்பிடுங்க. அப்படின்னா என்ன தாகத்தோடு கூட இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேரு என்ற ஜோமனா வரும்போதோ போன் அடிக்கும் போதோ சொல்லுவாங்க, ஐ எம் டெஸ்பரேட் சிஸ்டர், டெஸ்பரேட். அதனாலதான் தீர்க்கதரிசிகளையும் மற்ற குறி சொல்லுகிறவர்களையும் நாடி ஓடுகிற கூட்டம் பெருகிவிட்டது. எனக்கு தெரியணும் இன்னைக்கு என்ன நடக்கு, நாளைக்கு என்ன நடக்கு தெரியணும். நான் சொல்லுவேன், ஆண்டவரோடு கூட நெருங்கி வர்றவங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் அழகாக நேர்த்தியாக செய்வார். எல்லாவற்றையும் அவர் நேரத்தில் அவர் மிக அழகாக செய்கிறவர். பிரசங்கி 3:11 அதான் சொல்லப்பட்டிருக்கு. He will do everything. He will make all things beautiful in his time. ஆண்டவர் சொல்றாரு, வா மகளே, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன். கம் டு மீ. உனக்கு துக்கமா இருக்குதா, கவலையா இருக்குதா? ஏன்னா யோவான் 14:27 சொல்லப்பட்டிருக்காரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்றவர். கம் டு மீ. நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. என் இயேசுவால் எல்லாம் கூடும். இன்னைக்கு மத்தியானத்துல என்ன தேவையோடு கூட வந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்துல நெருங்கி வருவோம். ஆண்டவரை, நான் சில காரியங்களால என்னுடைய சுய இஷ்டத்தினால நான் விலகி போயிட்டேன். ஆண்டவரே, நீதிமொழிகள் 3:5 சொல்லப்பட்டிருக்கு. 5 வாசித்தேன். உன் சுய புத்தி என் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையா இருந்து. உன் முழு இருதயத்தோடும் ஆண்டவரிடத்துல திரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். இந்த நாளிலே ஆண்டவரே, நான் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரணும் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நம்மை ஆண்டவர் அழைக்கிறதற்கு காரணம், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்குள்ள இருப்பேன், நான் உனக்காக காரியங்களை செய்வேன். 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தில் இருக்கிறவனை விட உன்னில் இருக்கிறவர் மிக பெரியவர். உலகத்தில் இருப்பவனை விட உன்னில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை விட என்னில் இருப்பவர் பெரியவர். உன்னில் இருப்பவர் மிக பெரியவர், என்னில் இருப்பவர் மிக பெரியவர். நமக்குள்ள இருப்பவர் மிக பெரியவர். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு சிலருக்கு ஒருவேளை என்னுடைய இந்த சாட்சி கேட்டிருக்க மாட்டீங்கன்னா, எதனால சொல்றேன், ஆண்டவரோடு கூட நெருங்கி இருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஏன்னா சங்கீதம் 86:2 தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நான் பக்தி உள்ளவன், என்னை காப்பாற்று. பக்தி உள்ளவங்கள வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மற்றவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை காணும்படியாக தேவன் அழைக்கிறார். நான் வட இந்தியாவில ஊழியர் செய்த நாட்கள்ல குஜராத்ல இருந்து நான் பீகார் போயிட்டு ஊழியத்துக்காக போயிட்டு நாங்க வந்து கொண்டிருந்தோம். அந்த நாட்கள்ல ட்ரெயின்ல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்னு உண்டு. இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, தனியா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் டோர்லாம் உண்டு, இப்பவும் உண்டு. ஆனா அது தனி டோர் அப்படிலாம் கிடையாது. அந்த நாட்கள்ல அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் உண்டு. நானும் குஜராத்தை சேர்ந்த ஒரு சகோதரியும் நாங்க வந்தோம். அப்ப லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்னால மென் எல்லாம் இருக்காங்க. அதுல ஒரு வயசான நேபாளை சேர்ந்தவர், ஒரு வாலிப சகோதரன், 2 பேரும் நடு வயதில் உள்ளவர்கள். இந்த 2 பேரும் மிக படித்தவர்கள். பார்த்தா இங்கிலீஷ்ல பேசுறாங்க, ஹிந்தியில பேசுறாங்க. ஆனா மிகவும் போதை. அவர்களுடைய இது என்னன்னா, உள்ள வந்தவங்க கதவை பூட்டிட்டாங்க. நாங்க 2 பேரும் தான் கேர்ள்ஸ் இருக்கிறோம். இது என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம். அப்ப நான் அந்த குஜராத்திகள்கிட்ட நாங்க ஹிந்தில இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கோம். இவன் அந்த 2 நடு வயதினர்களும் ஏதாவது எங்களுக்கு தீங்கு செய்யணும், அதான் அவங்களுடைய ஒரு காரியம், எதையாவது செய்யணும். அப்ப அந்த நேபாள் தாத்தா சொல்றாரு, தயவு செய்து அந்த பெண் பிள்ளைகளை எதுவும் செய்திடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா நான் ஹிந்தில பேசினா அவங்களுக்கு புரியும், இங்கிலீஷ்ல பேசினா புரியும். அந்த குஜராத்தி பிள்ளை கொஞ்சம் மலையாளம் பேசுவா. அதனால மலையாளத்துல நான் சொன்னேன், நமக்கு பிரார்த்திക്കാം, we'll pray. நாங்க 2 பேரும் அந்த சீட்ல உட்கார்ந்து கண்ணை மூட ஆரம்பிச்சோம். டக்கு 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 டக்குன்னு சத்தம் கேக்குது. நாங்க ஆண்டவரோடு கூட சொன்னோம், ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், ஆண்டவரே எங்களை நெருங்கி நாங்க உங்க பக்கத்துல வந்திருக்கோம், ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளும். இதான் நாங்க ஜெபம் பண்ண ஜெபம். டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. இந்த நேபாள் தாத்தா கத்தினாரு. கத்திட்டு சொன்னாரு,
பூட்டின கதவுக்குள்ள வந்த தெய்வமே தெய்வம் அப்படின்னாரு. எங்களுக்கு ஒண்ணும் புரியல. கண்ணை திறந்து பார்த்தப்ப அந்த நடு வயதினருக்கு மிகவும் அலங்கோலமான ட்ரெஸ் சரியா இல்லாம எங்க பாதத்துல விழுந்து கிடந்துட்டு எங்களுக்கு அப்படியே கும்பிடுறாங்க. இந்த தாத்தா சொல்றாரு, இந்த பூட்டின கதவுக்குள்ள உங்க தெய்வம் வந்தாருங்க, வந்து 2 பேரையும் தள்ளி போட்டாருங்க. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். நான் டைரி எழுதுவேன், அதனால எழுதி வச்சிருக்கேன். 2 பேரையும் தள்ளி விட்டாரு, மறைந்து விட்டார். இந்த வாலிபன் அப்படியே ஓரத்துல பயந்து அழுது கொண்டு இருக்கிறான். இந்த தாத்தா சொல்றாரு, பூட்டின கதவுக்குள்ள வந்த தெய்வமே தெய்வம். இந்த 2 பேரும் எங்க கால கீழே விழுந்து கிடக்குறவங்க சொன்னாங்க, உங்களை சுத்தி தீ எரியுதுங்க, நீங்க பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம அருகில இருக்கிறார், நமக்காக காரியங்களை செய்கிறவர். நம்மை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மை பாதுகாக்கிற தேவன். அதற்கு நான் சாட்சி. அப்போ அந்த நேபாள் தாத்தா கேட்டாரு, இந்த பூட்டின கதவுக்குள்ள வந்தாருங்க, அந்த தெய்வம் யாருங்க? இயேசு கிறிஸ்துன்னு சொன்னோம். அடுத்த நாள் நீங்க என்ன நினைச்சாலும் சரிதான், அந்த ட்ரெயின்ல உள்ள நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லும் வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தாரு. நான் எப்பவும் அந்த சுவிசேஷ பிரதிகள் நிறைய வச்சிருப்போம் கையில, எல்லாருக்கும் கொடுக்கும்படியான கிருபையை கொடுத்தார் ஆண்டவர் கொடுத்தாரு. தைரியமாக சொல்வதற்கு பூட்டின கதவுக்குள்ள எங்களுக்கு தேவனால் வர முடியும். இன்றும் அவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். உயிரோடு இருக்கிற தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். ஆண்டவர் அழைப்பது, மகளே draw closer to him. 2வது காரியம் இந்த நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டியது, delight yourself in the Lord. Draw closer to him, delight yourself in the Lord. சங்கீதம் 37:4-5 சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. delight yourself in the Lord. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். நான் அந்த கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிருங்கிறத நான் ரொம்ப யோசித்து பார்ப்பேன். அது என்னது? கர்த்தரோடு கூட சார்ந்து கொள்வதோடு கூட, அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களையும் செய்ய வேண்டும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி, டிலைட் யுவர் செல்ஃப் இந்த லார்ட்னா, நான் யோசித்து பார்க்க ஆரம்பிச்சேன். நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை நான் தைரியமா சொல்லுவேன். ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய பேர் முறுமுறுக்கிறவங்க. எங்களிடத்துல ஒரு புக்ஸ் உண்டு, நாங்க லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி அதிகமாக செய்வோம், எங்களிடத்துல உண்டு. அந்த லிட்ரேச்சர்ல அதுல ஒரு புக் உண்டு, வாட் யூ சே யூ வில் கெட் இட். நீ சொல்வதே உனக்கு கிடைக்கும். அதாவது பி பாசிட்டிவ் இன் யுவர் டாக். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். பி பாசிட்டிவ். அவர் என்னத்தை செய்தாருன்னா அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, உங்களுடைய உறவினர் தான், எப்ப கேட்டாலும் நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன். பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? அத தமிழ் நம்ம கொச்சு தமிழ் புரியுதோ என்னன்னு தெரியல, சவம் கிடக்காங்க. ஆனா சவம்னா டெட் பாடி. அந்த பேச்சு தமிழ்ல ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுல ஒண்ணும் இல்ல, என் ஹஸ்பண்ட் சரி கிடையாது, என் பிள்ளைகள் சரி கிடையாது, எனக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுல ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் கூட சந்தோஷமா சொன்னதே கிடையாது. ஒரு நாளில திருடன் வந்துட்டான் அவங்க வீட்டுக்கு. ஆனா அவங்களுக்கு இருந்துச்சு எல்லாம், ஆனா சொல்றது ஒண்ணும் இல்ல. நகைகள் எல்லாம் பானைக்குள்ள துணியில சுத்திட்டு இருந்தாங்க, திருடன் வந்து எடுத்துட்டான். ஆனா கிராமத்துல திருடனை பிடிச்சிட்டாங்க, நகைலாம் கிடைச்சிட்டு. ஆனா அன்னைக்குதான் தெரியும், இவங்க இவ்வளவு நகைலாம் வச்சுட்டு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்லுவேங்க, 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சீரழிந்து சின்ன பின்னமாயிட்டு. இப்போ ஆண்டவரே ஆண்டவரேன்னு அழுகுறாங்க. டூ லேட் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனாலும் ஆண்டவர் கிருபை உள்ள, நீ சொல்வதே உனக்கு கிடைக்கும். பி பாசிட்டிவ். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படின்னா அவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கணும், முறுமுறுக்க கூடாது. முறுத்தவங்க சந்தோஷமா வாழ்க்கையில இருக்கவே முடியாது. பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை சிந்தையும் ஆண்டு கொள்ளும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும். டிலைட் யுவர் செல்ஃப் இன் தி லார்ட்னா நான் சொல்வேன், எப்பவுமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு பக்தர் இப்படி சொல்றாரு, ஆண்டவர் கண்ணின் இமைய போல உங்களை பாதுகாக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் கண் இமைய மூடும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டேன். ஒருவேளை ஊழியத்துக்கு வந்து நான் எதையும் சாதிக்கல. நான் கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் தான் நான் வேலை பார்த்தேன். வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்காக நான் கிட்டத்தட்ட இப்போ வந்து 35 ஆண்டுகளாக இந்த ஊழியத்துல நான் செய்யறேன். நான் ஏதோ சாதித்து விட்டேன் இல்ல, ஏன்னா பல தடைகளை தாண்டி நான் அந்த ஊழியத்துக்கு வந்தேன். எங்க வீட்டுல
இந்த ஊழியத்துல சம்பளமே கிடையாது, போக கூடாதுன்னாங்க. என்னுடைய அப்பா என்னோட 4 வருஷம் பேசல. ஒருவேளை பாளையங்கோட்டை தான் என்னுடைய பாட்டி எல்லாம், மாமா எல்லாருமே. என்னுடைய மாமா 10 வருஷம் பேசல. எங்க பாட்டி என்னிடத்துல பேசாமலே மறித்து போய்விட்டாங்க. ஏன்னா நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். அவ்வளவு கஷ்டத்தையும் சகித்து வந்தேன். ஆனா ஏதோ பெரிய தியாகம் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஆனா எங்க ஊழியத்துக்கு வந்ததுல நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், என் ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி சொல்ல வேண்டும். காரணம், வட இந்தியாவுல நான் ஊழியத்துக்காக போனேன். நாங்க சைக்கிள்ல ஊழியத்துக்கு போவோம். தெரு குழந்தைகள் அதிகமாக வாழுகிற இந்த உத்தரப்பிரதேசம், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நம்ம இந்தியா தேசத்துல 7.5 லட்சம் பிள்ளைங்க தெருவுல வாழ்றாங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துல மட்டும் 1.5 லட்சம் பிள்ளைங்க தெருவுல வாழ்றாங்க. ஆனா அவங்களுக்கு சரியான சாப்பாடு கிடையாது. ஒரு இலை, பச்சை இலையா, அதாவது போதை கொடுக்கிற இலையா அப்படி கையில தேய்ச்சி சாப்பிடுவாங்க, பசிய மறக்கிறதுக்கா. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எலிய பிடிச்சு சாப்பிடுவாங்க. தண்ணிக்குள்ள சிங்கடான்னு ஒண்ணு இருக்கும், அதை போய் சாப்பிடுவாங்க. ஆனா நிலக்கடலைகள்ல நிறைய விளையும். ஆனாலும் இவங்களுக்கு எதுவுமே இல்லை. அதாவது தெருவுல வாழுகிற குழந்தைகள். இந்த குழந்தைகள் மத்தியில ஊழியம் செய்யும் வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எங்களுடைய ஊழியமும் விசுவாச ஊழியம், சம்பளம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஆண்டவரை நம்பி வாழுகிறது. சாப்பாடு இருந்தா ஸ்தோத்திரம், இல்லைனாலும் ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம்னு சொல்லி நாங்க எங்க ஊழியத்தை ஆரம்பித்தோம். அப்ப நாங்க சைக்கிள்ல 2 பேரா ஒரு சில கிராமங்களுக்கு போகும்போது இந்த தெரு குழந்தைகள் வாழுகிற வழியாக நாங்க சைக்கிள்ல போயிட்டு இருந்தோம். போனா எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு நாங்க கையில வச்சிருந்தோம். வச்சுட்டு போகும்போது நான் பார்த்தேன், ஒரு புள்ள, 3 வயசு புள்ள, மிகவும் பரட்ட தலை, எண்ணெய் கிடையாது, கிழிஞ்ச ட்ரெஸ், அவ்வளவு அழுக்கு, ஒரு நாள் குளிச்சதும் கிடையாது. இந்த இலைய சாப்பிட்டு போதையில அப்படியே தூங்கிட்டு இருந்துச்சு. நான் நினைச்சேன், இன்னைக்கு என்னுடைய சாப்பாடு அந்த பிள்ளைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு போய் தட்டி எழுப்புனா அந்த பிள்ளை எழும்பிச்சு. இந்த சாப்பாடை கையில கொடுத்தேன். நான் நினைச்சேன் ஆசையா உடனே சாப்பிடணும் அப்படின்னு. ஆனா அது போய் இன்னும் 2 பிள்ளைகளை கூட்டிட்டு ஓடி வந்துச்சு இந்த சாப்பாடை சாப்பிடறதுக்கு. 3 பேர் எப்படி சாப்பிட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த சோற மண்ணுல கொட்டி 3 பேரும் கிண்டி அப்படியே மண்ணோட சாப்பிட்டுட்டாங்க. நமக்கு ஒரு கல் இருந்தா சாப்பிடறதுக்கு மனசு இல்ல. நம்ம பிள்ளைங்க தன்னோட இட்லியா உப்புமாவான்னு சண்டை போடுறாங்க. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடுக்கு மண்ணோட சேர்த்து சாப்பிட்டாங்க. அன்னைக்கு நான் அழுததுதான். நான் இன்னைக்கு உண்மையா சொல்றேன், நான் அதிகமாக நான் அதை நினைப்பேன். ஆண்டவர் எனக்கு தினம் சாப்பாடு கொடுக்குறாரு, நான் இவ்வளவு நன்றி சொல்றேன். ஒரு ட்ரெஸ் வச்சிருக்காங்களே, எனக்கு ஆண்டவர் எத்தனை ட்ரெஸ் கொடுத்திருக்காரு. நான் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவளா வாழணும். முறுமுறுக்கிறேன் எனக்கு. அதாவது எப்பவும் நான் சொல்லுவேன், நமக்கு மேல உள்ளவங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. எப்பவும் நமக்கு கீழே உள்ளவங்களை, அதாவது உலக வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு மேல உள்ளவங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். கம்பேர் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், தினம் சாப்பிடுற சாப்பாடுக்காக நன்றி சொல்லணும். நான் உண்மையா சொல்றேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்க ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்காம நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். நோ பைபிள், நோ பிரேக்ஃபாஸ்ட். இது என்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட ஒரு காரியம். இதை எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்ம அநேக நேரத்துல முறுமுறுக்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்றோம். டோன்ட் கம்பேர், டோன்ட் கம்ப்ளைண்ட். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். சங்கீதம் 20:4 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உன் வேண்டுதல்களை எல்லாம் தருவாராக. இன்னைக்கு நம்ம வேண்டுதல் என்ன? ஆண்டவர் கேட்கிறாரு, மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Delight yourself in the Lord. முறுமுறுக்கிறத விட்டுரும். ஏன்னா ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு ரொம்ப அழகா பாடுறாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். முறுமுறுத்துட்டே இருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட ஒரு காரியம். அதாவது நான் இதை விட குண்டா இருப்பேன். வட இந்தியாவுல ஊழியத்துல இருக்கும்போது என் பேர் ராணி. ராணினா ஓயம்ல ராணினா யாருன்னா எனக்கு ஒரு அடையாளம் கொடுப்பாங்க. கருப்பா குண்டா இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ஃபாரினர்ஸுக்கு எல்லாம் பிடிக்கவே செய்யாது. அவங்க எல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க, எதுக்காக உன்னை எப்படி கருப்பா குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம், சிரிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு 2.5 மாசம் கருப்பு நாட்கள்னு சொல்லுவேன். ரொம்ப முறுமுறுத்தேன், ஆண்டவருக்கு உரமா போராடினேன். நான் பாம்பேல ஊழியம் செய்துட்டு இருக்கேன். கேர்ள்ஸ், அதாவது எங்களுடைய ஊழியத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் தலைவியாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் கான்ஃபரன்ஸுக்காக பெங்களூர் வந்திருக்கேன். எனக்கு ஒரு தந்தி வந்திருக்குது, நீங்க உடனே கிளம்பி நேபாள் போகணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எதனால இப்படி உடனே தந்தி வந்திருக்கு? என்னுடைய கையில 2 சேலை தான் இருக்கு, என்னுடைய கையில எந்த காசும் இல்லை. எங்களுடைய ஊழியம் விசுவாச ஊழியனாலும் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இது அன்ரிசர்வ்ல நாங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு நாங்க 2 பேரும் போறோம். நேபாள் போறதுக்காக நான் போறேன். எந்த சாப்பாட்டுக்கு கையில காசு இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பெரியவர். ஆந்திராவுல உள்ள ஒரு குடும்பத்தார் என்னோடு கூட பயணம் செய்தவர்கள் எனக்கு 3 நாளுமே சாப்பாடு கொடுத்தாங்க.
போய் சேர்ந்தாச்சு. நேபாள்ல சேர்ந்த உடனே எங்க நேபாள் லீடர் கேட்டாரு, உன்னை யாரு இங்க வர சொன்னான்னு. இந்த தந்தி கொடுத்தது யாரு கண்டுபிடிக்கவே முடியல. யாரு கொடுத்தா, எதுக்காக கொடுத்தாங்க, ஒண்ணும் முடியல. இந்த 2 சேலையோட நான் போய் சேர்ந்திருக்கேன். நேபாள்ல உள்ளவர் சொன்னாரு, நீங்க லக்னோ போயிருங்க, அங்கதான் நம்ம டைரக்டர்கிட்ட கேட்டுக்க தெரிஞ்சுக்கலாம். அங்க போனோன்னு எங்க டைரக்டர் கேட்டாரு, ராணி நீ இன்னைக்கு பாம்பேல இருக்கணுமா, எதுக்கு இங்க வந்தாரு? எனக்கு இப்படி ஒரு டெலகிராம் வந்துச்சுன்னா அந்த டெலகிராம காட்டினேன். அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க இங்கே வேலை செய்யுங்க லக்னோல. எனக்கு ரொம்ப ஆசை உண்டு, வெளியே போய் ஊழியம் செய்யணும். இப்ப என்ன ஆபீஸ் ஒர்க்ல வச்சுட்டாங்க, டைப் பண்ணிக்கிட்டே இருங்க. முறுமுறுக்க ஆரம்பிச்சேன். நான் சொல்றேன் சகோதரிகளே, நம்ம முறுமுறுத்தா ஆண்டவர் ஒரு காரியம் செய்ய மாட்டார். முறுமுறுக்க ஆரம்பிச்சேன், அழ ஆரம்பிச்சேன். இந்த சிரிச்ச முகமே மறந்து போச்சு. எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு ஏதோ நடக்குது ராணியுடைய வாழ்க்கையில. அவ இப்படி கவலையா இருந்தா நாங்க பார்த்ததே இல்லை. காரணம் முறுமுறுப்பு. 2 சேலையை மாத்தி மாத்தி கட்டணும், சோப்பு கூட கிடையாது, காலில் போடுறதுக்கு செருப்பு பிஞ்சிட்டது, எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் தந்திருப்பார் உண்மையில. ஆனா முறுமுறுக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்தேன். பைபிள் எடுத்தா கண்ணீர் வரும், என்னால வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. ஒரு நாளில நான் உட்கார்ந்து டைப் பண்ணும்போது ஆண்டவர் நேரில் பேச ஆரம்பிச்சாருங்க. கண்ணீர் விடாதபடி உன் கண்களை அடக்கிக்கொள்ளு சத்தம் கேட்டுச்சு. கேட்டவுடனே எனக்கு தெரியும் இயேசுதான் பேசுறாருன்னு. இன்னும் அழுத ஆரம்பிச்சேன். யாருமே இல்ல ரூம்ல. ஆண்டவர் சொன்னாரு, நீ நினைக்கிறா அவங்க உனக்கு விரோதமா ஏதோ காரியம் செய்துட்டாங்கன்னு. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், ஐ எம் இன் இட். ஐ எம் இன் இட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எது நடக்குதோ ஆண்டவர் இருக்காருங்க. நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருப்பேன். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொன்னாரு, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவேன். ரொம்ப அழுதேன், ஜோம் பண்ணேன். அப்படியே வீட்டுக்கு வந்தேன், 7 மணி இருக்கும். இன்று உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வேன்னு சொல்றாரு. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்துவேன்னு சொல்றாரு. 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு. நான் சொன்னேன், ஆண்டவரே உங்களுக்கு அதாவது 1000 வருஷம் கூட ஒரு நாள் மாதிரி ஆண்டவரே, எனக்கு தெரியல இன்றுன்னு நீங்க சொல்றது. திரும்பவும் சந்தேகம். மாடியில போனேன், அழுதேன். ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த முறுமுறுக்கிறத விட்டு நான் உனக்கு காரியங்களை செய்ய முடியாது. சரியாக 11 மணிக்கு என்னுடைய கதவு தட்டுன்னு சுத்தம் கேட்குது. எங்களுடைய ஆபீஸ்ல இருந்து ஒரு நாளும் 11 மணிக்கு யாரையும் தேடி வரமாட்டாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க, உங்களை தேடி ஒருத்தவங்க ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க, நீங்க வாங்கன்னு. எங்களுடைய தலைவர்கள்லாம் அங்க இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அங்க போனா எனக்கு விரோதமாக தண்டி கொடுத்த சகோதரி என்னிடத்துல மன்னிப்பு கேட்க வந்திருந்தாங்க. எதுக்காகக்கா நீங்க இப்படி பண்ணீங்க, எனக்கு தண்ணி கொடுத்து நேபாளுக்கு போச்சுனீங்களே, எதுக்காக? அவங்க சொன்னாங்க, நீ காலையில எழுப்பி 3:30க்கு ஜோம் பண்ற, நீ ஜோம் பண்றதுலாம் நடந்தது, அதனால எனக்கு பயமா இருந்துச்சு. ஐயோ, இதை அப்பவே சொல்லியிருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். நான் 2.5 மாசம் முறுமுறுத்துட்டேனே. நான் 2.5 மாசம் சரியா சாப்பிடல, ஜோம் பண்ணல, ஒண்ணுமே செய்யல. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், முறுமுறுக்கிறது விட்டு நான் உனக்கு காரியத்தை செய்வேன். சரியாக 11:45 எங்களுடைய தலைவர்கள் சொன்னாங்க, இன்னையில இருந்து ராணிதான் பெண்கள் அனைவருக்கும் தலைவி அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இது ப்ரமோஷன் சொல்றதை விட, ஊழியத்துல எல்லாம் ப்ரமோஷன் அப்படின்னு நான் சொல்றதை விட, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவேன். முறுமுறுக்கிறத விட்டு, முறுமுறுக்கிறத விட்டாதான் ஆசீர்வாதம். அந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்துட்டு இருக்காரு. முறுமுறுக்காதபடி என்ன வந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அருமையான சகோதரிகளை, நான் சொல்ல விரும்புற காரியம், டிலைட் யுவர் செல்ஃப். முறுமுறுக்காம ஆண்டவருக்கு நன்றி சொல்றவங்களாக காணப்படுவோம். நான் இன்னைக்கு ஒருவேளை சொல்ல போறதா இருந்தா, அந்த நன்றி சொல்ல ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், அந்த சிறு பிள்ளைகள் மூலமாக, இந்த ஒரு காரியத்தின் மூலமாக ஆண்டவர் நன்றி சொல்ல கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் எங்களுடைய உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட தெருவுல வாழுகிற 500 பிள்ளைகளுக்கு வாரந்தோறும் சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு நான் எங்களுடைய தலைவர்களோடு பகிர்ந்து கொண்டு அதற்காக ஜெபித்து கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நிறைய பிள்ளைங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்திருக்காரு. ஒரு அந்த தெருல இருந்த குழந்தைகள்ல 2 பேரு இவருடைய ஊழியத்தின் மூலமாக படிச்சு முன்னால இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல ஊழியத்தை செய்யும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நான் ஒவ்வொரு வருஷமும் போகும்போது ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது
ஒரு சந்தோஷம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஆண்டவரே, நான் முறுமுறுத்திருக்கேன் ஆண்டவரே, கவலைப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்துல வச்சிரும். கடைசியா நான் சொல்லி முடிக்க விரும்புறது, டிவோட் யுவர் செல்ஃப் டு தி லார்ட். டிவோட் அப்படின்னா டெடிகேட். டிவோட் அப்படின்னு சொல்லும் போது உண்மையான ஒரு டெடிகேஷன் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் ஆண்டவருக்கு. டெடிகேஷன். ரோமர் 12:1 சொல்லப்படுது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக அவருக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த நாட்கள் நான் சொல்லுவேன், இந்த பரிசுத்தமா இருக்கிறவங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாரும் நமக்கு விரோதமா வரவே முடியாதுங்க. எந்த தீங்கும் நம்மளை அணுக முடியாது. இந்த பரிசுத்தங்கிற ஒரு வார்த்தை தாங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தனையும் உயர்த்த முடியும். நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தம் இருந்தா போதும், நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சங்கீதம் 26:1 தாவீது சொல்றாரு, ஐ எம் பிளேம்லெஸ், நான் குற்றமற்றவன். 86:2 சொல்றாரு, நான் பக்தியுள்ளவன். யோபுவை சொல்றாரு, ஐ எம் a man of integrity, நான் உண்மை உள்ளவன், உத்தமம் உள்ளவன். யோபுவை ஆண்டவர் சொல்றாரு, அவன் உத்தமம் உள்ளவன். நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அவன் உத்தமவன். நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்வார்? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்முடைய சாட்சியை இழந்து விட்டோம். கிறிஸ்தவ பெயர்களை எனக்கு டிவிலயோ நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கும். கிறிஸ்தவர்கள்னு பெயர் கிறிஸ்தவர்களாக அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நம்ம அப்படி இல்லை. ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழும்படியாக நம்ம ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஏன்னா யோசுவா 3:5 யோசுவா சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கான்செக்ரேட் யுவர்செல்ஃப். இந்த பரிசுத்தம் இருந்தா போதும். நான் எப்பவும் சொல்லுவேன், நான் பிரசங்கம் பண்ணும்போது காட்டுவேன், ஒரு பேப்பர்ல ஒரு இங்க், ஒரு டாட் வச்சுட்டு அந்த பேப்பர்ல இதுல என்ன இருக்குன்னு கேட்டா எல்லாருமே அந்த டாட்டை தான் சொல்லுவாங்க. ஆனா அதை சுத்தி எவ்வளவு வெள்ள இருக்கு அதை சொல்ல மாட்டாங்க. இது போலதான் இன்னைக்கு ஒரு சின்ன குற்றம் செய்தா அதையே நம்மள சொல்லி காட்டுவாங்க. அதாவது நம்முடைய குறைகளை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. கெட்ட குமாரன்னு லூக்கா 15வது அதிகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் கெட்ட குமாரன். அவன் திருமண பருவம், மனம் திருமண பருவம், அவனுக்கு பேரு கெட்ட குமாரன். ஒரு சின்ன காரியத்தை உலகம் நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானவன். ஐ லவ் யூ மை டாட்டர். நான் உன்னை நேசிக்கிறேன். நீ எனக்கு அருமையானவள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். யூ ஆர் பிரஷியஸ் இன் மை சைட். நம்ம முத்துக்களை பார்க்கலாம் விலையேற பெற்றவர்கள், விசேஷித்தவங்க. we are very special, we are blessed. அத நம்ம பாடுறோம்ல, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். நம்ம கூட அவர் இருக்கிறாரு, அதனாலதான் நம்ம ஸ்பெஷல். அது எப்படின்னா நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது மாத்திரம்தான். உண்மையாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கு, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கை யார் கையில இருக்கு? இன்னைக்கு ஆட்டோக்கள்ல எழுதியிருப்பாங்க, உன் வாழ்க்கை உன் கையில். நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் கையில இருக்குதா? ஆண்டவர் அற்புதமாக செய்வார். 5 அப்பங்களும் 2 மீன்களும் ஆண்டவருடைய கையில கொடுக்கப்பட்டது எவ்வளவாய் பெருகிட்டு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லிட்டில் இஸ் மச் when God is in it. லிட்டில் இஸ் மச் when God is in it. ஆண்டவருக்கு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இந்த நாட்கள் நம்ம பிள்ளைகள்லாம் சில நேரங்கள்ல எத்தனை பேரை எனக்கு தெரியல, பிள்ளைகள் எதிர்த்து பேசுற பிள்ளைகள், பெற்றோரை எதிர்த்து பேசுறாங்க. நிறைய பேர் அழுகுறாங்க, என் பிள்ளை இப்படி இருக்காங்கன்னு. ஆண்டவருடைய கையில நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். நான் சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் 2 ரூல்ஸ் தான் கொடுத்தேன். அதை நான் இன்னைக்கு தைரியமா சொல்வேன். ஒண்ணு, கூப்பிட்ட உடனே வரணும், இம்மீடியட் ஒபீடியன்ஸ். அதாவது சொல்லுவாங்க இம்ப்ளிசிட்டி. கூப்பிட்ட உடனே வரணும், இல்லைன்னா அடி. 2வது காரியம், திருப்பி பேசக்கூடாது. அன்னைக்கு என்னுடைய மகளுக்கு 25 வயசு, பையனுக்கு 21 வயசு. திருப்பி பேசுற மாதிரி அவங்க வாய் வந்தாலே அடிச்சிடுறேன், உண்மையா சொல்றேன். அதனால திருப்பி பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அதே போல வாசிக்காம நான் கொடுக்கும். அவங்க சொல்லுவாங்க, ஒருவேளை நீங்க சொல்லலாம், எங்க பிள்ளைங்களாம் அப்படின்னா சந்தோஷமா இருப்பாங்க. இல்ல எத்தனை நாள் இருக்க முடியும்? என்னுடைய பையன் கோயம்புத்தூர்ல காலேஜ்ல முடிச்சாரு. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் வரட்டும்ங்கிற ஒரு ரீசன்ல தான் சென்னையில இருந்து கோயம்புத்தூர்ல கொண்டு நாங்க ஹாஸ்டல்ல சேர்த்தோம். அப்போ அவனுக்கு கொஞ்சம் வருத்தம். என்னன்னா அவன் என்ன படிக்கணும்னு நினைச்சாலும் அதை படிக்க முடியலன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டத்துல இருந்தான். அதனால
ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடுவானோ சில காரியங்கள் அவன் பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவன் வந்து சொன்னா ஒரு நாள், நீங்க இந்த வேத வசனத்தை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க மம்மி, சாட்டர்டே சண்டே எங்களால ஃப்ரீயா இருக்க முடியல, ஏதாவது ஊழியத்துக்கு போயிடணும், அவன் மியூசிக் போடணும், அதனால சாட்டர்டே சண்டே எல்லாம் மீட்டிங் போக ஆரம்பிச்சிட்டான். ஈவுல சேர்ந்து யூத் மீட்டிங் போக ஆரம்பிச்சிட்டான், பிரசங்கம் பண்ண போக ஆரம்பிச்சிட்டான். முதல்ல அவனுக்கு ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு. அவன் சொன்னான், இந்த வேத விதையை எங்களுக்குள்ள விதைச்சிட்டீங்க. இன்னைக்கு நம்ம வேத வசனங்களை, ஆண்டவருடைய வசனங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், நம்மை ஒப்படைக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை ஒப்படைக்க வேண்டும் ஆண்டவருடைய கரத்துல. அது மாத்திரமல்ல, வேத வசனங்களை நம்ம பிள்ளைகளுக்கு ஊட்டிடணும். திருப்பி பேசுற அளவுக்கு வரமாட்டாங்க, ஆண்டவர் அவர்களை மாற்றுவார். காட்லி பேரண்ட்ஸா இருக்கிறபடி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பி காட்லி, ஹாவ் இன்டெகிரிட்டி, இன்டிமசி ரிலேஷன்ஷிப் வித் காட். அப்படி இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புற காரியம் தான், காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், என் இயேசு ஒருபோது மாற மாட்டார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு நம்ம கூட இருக்கணும்னா நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்துல ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க. அதான் 1 பேதுரு 1:15-16 அதான் சொல்லப்படுறது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க. அதனால ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கவலைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் மேலாக give Christ to your children. ஆண்டவரை கொடுத்துருங்க, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியா ஒரு நேரம் ஆயிட்டு இருக்கு, ஜோம் பண்ண போறோம். அதுக்கு முந்தைய நான் சொல்ல ஒரு காரியம், ஆண்டவருடைய கிருபையினால, அதாவது விபச்சாரத்துல ஈடுபடுகிறவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும் வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பாம்பே, பூனா, நாக்பூர் போன்ற இடத்துல 1.5 லட்சம் பெண்கள் இருக்காங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, ஒரு 3 மாசம் ஊழியம் செய்யும்படியாக. எங்களுடைய ஊழியத்துல இருந்து ஒரு சகோதரி அநேக ஆண்டுகளாக அவர்கள் மத்தியில ஊழியம் செய்தாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஆனா என்னால அதை கண்டினியூ பண்ண முடியல. ஆனா நான் கற்றுக்கொண்ட காரியத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். வாரத்துல 2 நாள் அந்த பிள்ளைகளுக்கு மீட்டிங் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா, 40% பேர் தான் சம்பளத்துக்காக வராங்க. மத்தவங்க எல்லாம் பணத்துக்காக, அதாவது கடத்தப்பட்டவங்க, சொந்த புருஷனால விற்கப்பட்டவங்க 15%, சொந்த தகப்பனால விற்கப்பட்டவங்க. அவங்க எல்லாம் ரொம்ப மோசம்னு நினைச்சிட்டு தான் நான் அவங்க மத்தியில ஊழியத்துக்கு போனாங்க. அவங்க கண்ணீர் ஒரு பெரிய, அதாவது அந்த நாட்கள்ல ஒரு நாளில நான் அந்த 3 மாசம் முடிச்சு, அதாவது ஒவ்வொரு நாளும் நான் போகும்போது செவ்வாய் வியாழன்னா நான் போவேன் அந்த மீட்டிங் எடுக்கிறதுக்கு. ஒரு பிள்ளை வந்து அப்படியே ரொம்ப கோவத்துல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்தப்போ ஆனா மீட்டிங் வந்துருவா. 150 பேர்கிட்ட, சில நாள் 300 பேர் வருவாங்க. ஆனா அந்த இதுல வரும்போது அவ மட்டும் ஒரு இடத்துல இப்படி உட்கார்ந்து ஒரு மாதிரி உட்கார்ந்து இருப்பா. கேள்விகள், பல கேள்விகள் கேட்பா. ரொம்ப அழகா இருப்பான். அவன் வந்து திருமணம் கேள்விப்பட்டான். அவன் வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவள், கடத்திட்டு போகப்பட்டவள், பிஎஸ்சி 3rd இயர் படிக்கும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒருவேளை தெருக்காக சொல்றேன், அழகா இருக்கிறவங்களுக்கு அங்க அதிகமான வரவேற்பு உண்டு அந்த இடத்துல. ஆனா அவன் ஒரு வெறுப்பா காணப்பட்டான். நிறைய கேள்விகள் கேட்பான். கடைசியில நான் சொன்னேன், இன்னைக்குதான் நான் கடைசி நாள் வரேன், இனிமே நான் வரமாட்டேன், மற்ற எங்க கூட ஊழியம் செய்யற சகோதரிகள் வருவாங்க, நான் இன்னைக்கு போயிடுவேன், ஒரிசாவுக்கு ஊழியத்துக்காக போறேன் அப்படின்னு. இந்த பிள்ளைதான் முதலாவது கேள்வி கேட்டா. அவ அழுதுட்டே சொன்னா, செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையாவது அதாவது ராணியக்கா வருவாங்கன்னு நான் சந்தோஷமா கண்ண திறப்பேன், ஆனா அன்னைக்கு நீங்க போறேன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு அழுதுட்டு சொன்னா. நான் ஒருவேளை உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டதுக்கு, எதுக்கு ஆண்டவர் என்ன பாதுகாக்கல, எதனால என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதனாலதான் நான் அப்படி பேசினேன் அப்படின்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கேட்டேன், இதுல எத்தனை பேர் கிறிஸ்டியன்ஸ்னு. 150 பேர்கிட்ட கை வைத்தாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அடுத்தக்குள்ள ஒரு கேள்வி கேட்டேன், ரட்சிக்கப்பட்டவங்க யாராவது இதுல இருக்கீங்களான்னு. உடனே அதே பிள்ளை சொன்னா, அவ சொன்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன்னா ஆண்டவர் எப்படியாவது என்னை காப்பாற்றி இருப்பான். அல்லேலூயா. அவளை வெளியே கொண்டு வரக்கு முயற்சி பண்ணா, நான் முடியல. ஆனா அவ சொன்னா, இன்னைக்கு நீங்க போறீங்க, நான் அப்படின்னு சொன்னா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அடுத்த கேளு, கோயில்பட்டி பக்கத்துல உள்ள ஒரு சொன்னா, அம்மா என்ன நேரம் ஆயிட்ட முடிச்சிடறேன். எங்க அம்மா எனக்கு கொடுத்தது 75 பவுன் நகையும் 2 லட்சம் ரொக்கமும். பாம்பேல பெரிய அதிபதினு, பெரிய தொழில் அதிபர்னு கொடுத்தாங்க. ஆனா என்னுடைய கணவர் 6 வருஷம் கழிச்சு என்னைய கொண்டு வித்துட்டாரு. எனக்கு 5 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளைய வித்துருவாரு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அழுதான். அழுதுட்டு சொன்னா, நீங்க இன்னைக்கு போறீங்க,
அந்த தூத்துக்குடியை சேர்ந்த பிள்ளை சொன்னா, வாலிபர்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க, ஆண்டவர் மட்டும்தான் பாதுகாப்பு. இந்த பிள்ளை சொன்னா, பெற்றோருக்கு சொல்லுங்க இயேசு உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு. நீங்க கொடுக்கறது நகை ரொக்கம் வேண்டாம், இயேசுவை கொடுங்க. நான் அன்னைக்கு அதைத்தான் சொல்றேன். நம்ம பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுப்போம், குடும்பமாக ஆண்டவரை ஆராதிப்போம், குடும்பமாக உயர்ந்து நிற்போம். இயேசு ஒருவரை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்தினேன். Draw closer to God. Delight yourself in the Lord. அது மாத்திரமல்ல, dedicate yourself to God. The God of peace will overrule in your heart. ஆண்டவருடைய தேவ சமாதானம் நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் இந்த நேரத்துல நிரப்பிட்டோம். நம்ம அப்படியே ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நெருங்கி வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை முழுவதுமாக உமக்கு சொந்தமாக தருகிறோம் ஆண்டவரே. நாங்க முறுமுறுத்திருக்கிறோம் ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. நாங்க கவலைப்பட்டிருக்கோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, கவலைகளை உண்மையில வைத்து விடுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்களுடைய பாதத்துல எல்லாவற்றையும் வைத்து விடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சங்கீதம் 55:22 சொன்னது போல ஆண்டவரே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னது போல ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, எங்களை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. எங்களோடு கூட வாரும் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரே நாங்கள் நடத்தத்தக்கதாக உதவிச்சு எங்கள் குடும்பத்தையும் உடைய கரத்துல தருகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை தருகிறோம், எங்கள் பெற்றோரை தருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you ராணிகா. ராணிகா, thank you. அக்கா, நான் ஒரு நிமிஷம் ஒரு சாட்சி மாத்திரம் சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் வர லேட் ஆனாலும் ஜெனிகா வந்து எல்லாம் பொறுப்பா எடுத்து நடத்திட்டாங்க, பாட்டு எல்லாமே நடத்திட்டாங்க. கர்த்தருக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம். இப்ப 11:30 கிட்ட தான் நான் வந்து சேர்ந்தேன். சோ அதுக்கப்புறம் இந்த இது லேப்டாப் மக்கூர் பண்ணிடுச்சு, அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இல்லாட்டி அப்பவே வந்திருப்பேன். பட் அண்ணன் மெனக்கட்டு பேங்க்ல இருந்து வந்து மழையில நனைஞ்சிட்டு வந்து அதுக்கப்புறம் திருப்பி சரி பண்ணினாங்க. வந்து சரி பண்ணி இது பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஐயோ, மணிக்காவுடைய மெசேஜ் கேட்க முடியாம நான் செல்லுல ஒரு சைடு ஆன் பண்ணி வச்சிருந்தேன், அதுலயே கேட்டுக்கிட்டே இருந்தேன். பட் லேப்டாப்ல எல்லாரையும் ஒரே நேரம் பார்த்து நம்ம பேசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராணிகாவை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க வந்து நம்ம பெருமாள்புரம் சர்ச்சிலேயே நிறைய தடவை மெசேஜ் கொடுத்திருக்காங்க. ஓஎம்ல ஆபரேஷன் மொபிலைசேஷன்ல அவங்க வந்து ஒரு பெரிய ஆளு. அவங்க நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ராணிகாவை எனக்கு தெரியும். அவங்களுடைய ஊழியம் அப்படி ஒரு டெடிகேட்டட் ஊழியம். நம்ம அவங்க பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவங்க இவ்வளவு நேரம் பேசினாங்க. எவ்வளவோ நிறைய அதாவது அவங்க உள்ளத்துல இருந்து தோண்டி நிறைய எடுக்கலாம். அவ்வளவு நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லுவாங்க, பிரேயர் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களுடைய மெசேஜ் 3D கொடுத்தாங்க இல்லையா? 3D என்னது? Draw yourself to the Lord. அதுக்கப்புறம் delight yourself in the Lord. Delight yourself in the Lord. Dedicate yourself to the Lord. Dedicate yourself to the Lord. 3D கொடுத்தாங்க. சோ 3D டைமென்ஷன் மெசேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ எப்படி உங்க பிள்ளைங்களை வளர்க்கணும், எப்படி உங்க பிள்ளைங்களுக்கு கர்த்தரை கொடுக்கணும், என்னென்ன சூழ்நிலையில மக்கள் இருக்காங்க, அதெல்லாம் அழகா சொன்னாங்க. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா ஊழியம் செய்றாங்க. அவங்களோட ஊழியத்துல இருந்து நான் வந்து அவங்க நிறைய OM பீப்புள் எல்லாம் இங்க வருவாங்க, அவங்களோட ஆபீஸ் இங்க இருக்கும்போது. அப்ப எப்படி அவங்க ஃபெய்த் லிவிங்க அவங்க வந்து பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அழகா சொல்லுவாங்க. சோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ பிள்ளைங்களையும் அதே மாதிரி வளர்த்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து போன மாசம் அவங்கள வர சொல்லி கூப்பிட்டேன். பட் ஆனா அவங்களுக்கு வர முடியல, அவங்க ஊர்ல இருந்தாங்க முதலூர்ல. அப்புறம் இந்த மாசம் நேத்துதான் சொன்னேன், அக்கா நான் போன மாசம் கூப்பிட்டேன், இந்த மாசம் வர முடியுமா இன்னைக்கு நாளைக்குன்னு. உடனே நேத்து நான் ஈவினிங் அந்த வெட்டிங் முடிச்சிட்டு போகும்போதுதான் அவங்ககிட்ட சொன்னேன். சந்தோஷமா அவங்க எப்பவுமே எவரடி தான். சோ அவங்க வந்தாங்க. சரி, 2 சாட்சி. தேங்க்யூ சோ மச். எல்லாரும் கை தட்டிடுவோம் அவங்களுக்கு. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஆன்லைன் மீட்டிங்ஸ்க்காக கர்த்தருக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மெட்ராஸ்ல இருந்தே மெசேஜ் சொல்லிட்டாங்க. சோ கோயம்புத்தூர்ல இருந்து பல இடங்களுக்கு, கேரளால இருந்தெல்லாம்
மேசி அம்மாவும் வந்திருக்காங்க. சோ பல இடங்கள்ல இருந்து நம்ம அட்டென்ட் பண்ணதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். புதுசா ராபின்ஸ்டன் ஜேம்ஸ் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியல. ராபின்ஸ்டன் ஜேம்ஸ். உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய தேங்க்யூ. சரி, அதே மாதிரி புதுசா யாரும் வந்திருந்தீங்கன்னா நீங்க உங்க முகத்தை காமிச்சிருங்க. சோ we welcome you. ஆமா, சரி, ஓகே. ராபின்சன் ஜேம்ஸ், உங்களுடைய மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, மியூட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பேசுறது கேட்கும். இடையில இடையில சத்தம் வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் உங்க மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க, மியூட் பண்ணிருங்க. ஓகே, சரி, நான் 2 சாட்சி சொல்லிடுறேன். ஜபா கொஞ்சம் மியூட் பண்ணிடலாமாப்பா? மியூட் பண்ணிடலாமா உங்களுக்கு? ஓகே, நான் பண்ணிடுறேன். சரி, ஓகே, மியூட் பண்ணி. சரி, கர்த்தருடைய கிருபையினால ஐயோ ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. பண்ணிட்டேன்க்கா. சரிமா, நான் மியூட் பண்ணிட்டேன். ஜாய் சிங் ஜான்சன் அவங்க. ஓகே, இப்போ நாங்க இங்க இருந்து சென்னை போகும்போது பயங்கர மழை வருது, நீங்க போக முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த தீபாவளி அன்னைக்கெல்லாம் பயங்கர மழை அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க. கர்த்தருக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம். அற்புதமா நாங்க டிராவல் பண்ற சமயம் மழை நின்னுச்சு. நாங்க அங்க போய் மெட்ராஸ்ல இறங்கணும். நாங்க அங்க போக இங்க மழை கொட்டிருச்சான். சோ நான் போன பிறகு சொல்றாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் பயங்கர மழை திருநெல்வேலி அப்படின்னு. பிறகு இன்னைக்கு நேத்துக்கு நைட்டும் ரெட் அலர்ட் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஏசப்பா பாத்துக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க. அதிசயமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா மெட்ராஸ்லயே நல்லா வெறிச்சிச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா மழை பெஞ்சிச்சு. பட் ஈவினிங் கூட மழை பெஞ்சிச்சு. ஆனா நல்லா வெறிச்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க தூத்துக்குடிக்கு வந்து இறங்குற பயங்கர கிளவுட்ஸ் இருந்துச்சு. ஆனா பிளைட் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சு கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆகி இறங்கிச்சு. சோ கர்த்தருடைய கிருபையினால அண்ணனும் வந்து ஆன் த வே பேங்குக்கு போயிட்டாங்க. நானும் வந்து மீட்டிங்ல வந்து ஜாயின் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிசயமான நடத்தல. ஏன்னா லேண்டிங் கஷ்டமா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சோ கர்த்தர் அற்புதமாக லேண்ட் பண்ண கிருபை செய்தார். சுகபத்திரமா அழைத்து வந்தார். நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க. அது மாதிரி ஜபா சாட்சி குட்டி சாட்சி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஜபா? சொல்லி முடிச்சிட்டேன்க்கா. முடிச்சிட்டீங்களா? குட் குட். நான் ஒருத்தருடைய சாட்சியும் கேட்கலையே. சரி, ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. பிறகு இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, லொரினுடைய விசாக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னீங்கல்ல, சொன்னேன்ல நானு. நேத்து அங்க நாங்க சர்ச்சில் உட்கார்ந்துருக்கோம். அவன் ஹாப்பி நியூஸ் அனுப்புறான். டாடி, எங்க மம்மி எனக்கு விசா கிடைச்சிருச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பியிருந்தான். சோ கர்த்தருக்கு கொடாக்கோடி ஸ்தோத்திரம். ஏன்னா அவனுக்காக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இனிமே அவன் வந்து பாஸ்போர்ட் அங்க டெடிகேட் பண்ணி அவங்க வந்து ஸ்டாம்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு எப்படியும் 2 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். சோ கர்த்தர் எல்லாவற்றையும் அழகா முடிச்சிட்டு இருக்காரு. இனிமேதான் நாங்க அவங்க கிட்ட பேசி டேட்டை பிக்ஸ் பண்ணணும். அதுக்காக ராணிக்காவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். லொரினுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கோம் அக்கா. இன்னும் பூ எல்லாம் வைக்கல, டேட்டும் பிக்ஸ் பண்ணல. சோ ஆமா, அதனால அவன் கனடால இருக்கான்ல. சோ இப்ப இனிமேதான் அவங்ககிட்ட பேசி டேட்டை பிக்ஸ் பண்ணணும். தேங்க்யூ சோ மச். ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்காக ஜெபம் பண்றீங்க. தேங்க்ஸ் a lot. God bless you. இவன் விசா கிடைச்சிருச்சு. அது உங்களுக்கு சுட சுட வடை மாதிரி சுட சுட 2 இது எனக்கு ஒரு விட்னஸ் சொல்லியாச்சு, சாட்சி சொல்லியாச்சு. 1 கர்த்தர் சுகபத்திரமா கூட்டு வந்தாரு. 2வது லொரினுடைய விசா கிடைக்கிறதுக்கு கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ ராணிக்கா, நான் அவங்ககிட்ட சொன்னேன் பிரேயரை நீங்களே லீட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி. நீங்க ஒவ்வொரு பாயிண்டா சொல்லுங்க ராணிக்கா. என்ன பிரேயர் பாயிண்ட் சொல்லணுமோ நீங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணலாம். சரியா? 15 நிமிஷம். கர்த்தரால் ஏவப்பட்டவங்க நீங்க ஜெபம் பண்ணலாம். இல்லாட்டி நீங்களே இந்த இது பேர் பார்க்க முடியுமா அப்படின்னா ஜெபம் பண்ண சொல்லிருங்க. சரியா? யாராவது ஜெபம் பண்ணலாம்.